வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணா ஹைப்புங்கிற ஆப்ஷன் வரும். ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சமையலறையில் வேகமாக சுழன்று கொண்டிருந்தார் ராசமணி. அன்று அதிகாலையில் தன்னை மறந்து கண் அயர்ந்து விட்டதன் விளைவு நெற்றியில் அரும்பிய வியர்வையை கூட துடைக்க முடியாமல் வேலைகளை வேக வேகமாக செய்தன அவர் கைகள். அம்மா, அழைத்த மகளை திரும்பி பார்க்காமலேயே என்ன நெத்தி என்று கேட்டார் ராசமணி. அம்மா. தாய் தன்னை பார்க்காததில் உண்டான கோபத்தில் மீண்டும் சற்று அழுத்தி அழைத்தாள் நித்யா. அம்மாவுக்கு என்ன? சொல்றத கொஞ்சம் விரைவா சொல்லு. நின்னு கதை கேட்க எனக்கு இப்ப நேரம் இல்ல. உன் அண்ணா சாப்பிட வரப்போகிறான், நீயும் புறப்படு. அப்போதும் அவர் தன்னை கவனிக்காததில் மனம் சுணங்க, நான் எப்போதோ புறப்பட்டுட்டேன் என்றாள் நித்தி. அந்த குரலில் மனம் கேளாமல் மகனை திரும்பி பார்த்தார் ராசமணி. வெள்ளை சீருடையில் பள்ளிக்கூடத்துக்கு செல்வதற்கு தயாராக நின்றவளிடம் என்ன சொல்லு என்று கேட்டார் அவதியாக. எனக்கு குதி வைச்ச செருப்பு வேணும். செருப்பா? திரும்பவுமா? இத கேட்டா உன் அண்ணா கத்துவான் என்றவர் சமைத்து முடித்துவிட்ட உணவுகளை சாப்பாட்டு பெட்டிகளுக்குள் அடைக்கத் தொடங்கினார். அப்போது முகத்தை நீட்டிக்கொண்டு அங்கேயே நின்றவளிடம், போன மாதம் தானே ஒன்று வாங்கினாய், அது இன்னும் நன்றாகத்தானே இருக்கிறது. திரும்பவும் எதற்கு இன்னொன்று? ஒவ்வொரு மாதமும் செருப்பு வாங்க காசுக்கு எங்கே போவது என்று அதட்டிவிட்டு, இந்தா சாப்பிடு என்று உணவுத்தட்டை நீட்டினார். அப்போது அம்மா சாப்பிட தாருங்கள் என்றபடி அங்கு வந்தான் ரஞ்சன். அவனிடமும் இன்னொரு தட்டை அவர் நீட்ட அதை வாங்கியவன் அங்கே நின்ற தங்கையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்று சாப்பாடு மேசையில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினான். 2 வாய் உள்ளே வைத்த பிறகும் அங்கே வராமல் சமையல் அறையிலேயே நின்ற தங்கையை, நித்தி இங்க வா என்று அழைத்தான் ரஞ்சன். தாயை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தமையனிடம் வந்தாள் நித்யா. தங்கையின் தட்டில் இருந்த உணவு இன்னும் அப்படியே இருப்பதை பார்த்துவிட்டு என்ன என்று கேட்டான். அந்த என்ன அதட்டலாக வந்ததில் அவளுக்குள் ஒரு நடுக்கம் ஓடியது. இந்த அண்ணா கொஞ்சம் தன்மையாக கேட்க கூடாதா என்று மனதில் எண்ணியபடி, அது அது அண்ணா என்று இழுத்தாள் நித்தி. பொறுமை இழந்த ரஞ்சன், சொல்வதை கொஞ்சம் விரைவாக சொல் என்றான் மீண்டும் அதட்டலாக. அவன் முகம் பாராது, எனக்கு குதி வைத்த செருப்பு வேண்டும் என்றாள் நித்தி வேகமாக. அதை கேட்டவன் அவளை முறைத்தான். அதில் உதறல் எடுத்தாலும், என் தோழிகள் எல்லோரும் வைத்திருக்கிறார்கள், அதை போல எனக்கும் வேண்டும் என்றாள் கொஞ்சம் பிடிவாத குரலில். அவர்களிடம் இருப்பது எல்லாம் உன்னிடம் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஏன், உன்னிடம் இருக்கும் செருப்புகள் எல்லாமே உன் தோழிகள் எல்லோரிடமும் இருக்கிறதா? அது நீங்கள் ஷூக்கள் விற்கும் கடையில் வேலை செய்வதால் என்னிடம் எல்லா வகை செருப்புகளும் இருக்கிறது. அவர்களின் அப்பாக்கள் எல்லோரும் என்ன செருப்பு கடையிலா வேலை செய்கிறார்கள்? அதை கேட்டவனின் முகம் இறுகியது. கோபத்தில் எதையாவது சொல்லிவிடுவோமோ என்று பயந்து மேசையில் இருந்த தண்ணீரை எடுத்து வேகமாக பருகினான். கிளாஸை மேசையில் வைத்தபடி, இங்க பார், நான் செருப்பு கடையில்தான் வேலை செய்கிறேன். அதற்காக வீடு முழுவதும் செருப்புகளை கொண்டு வந்து நிரப்ப முடியாது. வீட்டில் இருப்பதை முதலில் போடு, பிறகு புதிது வாங்குவதை பற்றி யோசிக்கலாம் என்றான் கண்டிப்பான குரலில். இனி என்ன சொன்னாலும் தமையன் கேட்க மாட்டான் என்று தெரிந்ததில் முகம் தொங்க நின்றவளை, சாப்பிடு என்று அவனின் ஒரு அதட்டல் வேகமாக உணவை வாய்க்குள் அடைக்க வைத்தது. முகம் சோர உணவை உண்ணும் நித்தியை பார்க்க, சொன்னதை கொஞ்சம் தன்மையாக சொல்லியிருக்கலாமோ என்று தோன்றியது ரஞ்சனுக்கு. அவளின் காதில் தோடு என்கிற பெயரில் ஒட்டி கொண்டிருந்த குண்டுமணி தங்கத்தை பார்த்தவனுக்கு கழுத்து கைகள் எல்லாம் வெறுமையாக இருப்பதும் பட்டது. பள்ளிக்கூடத்துக்கு நகைகள் போடக்கூடாது என்றாலும் போடுவதற்கும் அவளிடம் ஒன்றும் இல்லை என்பதுதான் உண்மை. அனுமதி இல்லாமலேயே அவன் வேலை செய்யும் கடை முதலாளியின் மகளின் செழிப்பு
கண் முன்னால் வந்து போனது. அந்த பெண்ணின் காதில் தொங்கும் வகை வகையான தோடுகள் மட்டுமே அவன் அறிந்து பலது. அவள் ஒரு தடவை அணிந்த உடைகளை மறுதடவை அணிந்து அவன் கண்டதே இல்லை. அவளை விட இவளுக்கு என்ன ஒரு 2 வயது குறைவாக இருக்குமா? அவன் தங்கை என்ன நகை நட்டா கேட்டாள்? ஒரு ஜோடி செருப்புதானே. சமையலறை பக்கம் திரும்பி, நித்தி பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்த பிறகு அவளோடு கடைக்கு வாருங்கள் அம்மா என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பே, அண்ணா, உண்மையாகவா வாங்கி தருகிறீர்களா என்று உற்சாகத்தில் குதித்தாள் நித்யா. ஆனால் இதுதான் கடைசி, இனி நீ கேட்க கூடாது என்றான் கண்டிப்பான குரலில். சரியண்ணா, இனி கேட்க மாட்டேன். சாப்பிட்டு விட்டா என்றால் கிளம்பு, நேரமாகிறது என்றபடி எழுந்து கையை கழுவினான். இதையெல்லாம் சமையலறையில் வேலைகளை செய்தபடியே கேட்டுக்கொண்டிருந்த ராசமணிக்கே தன் பிள்ளைகளை நினைத்து வேதனையாக இருந்தது. அதுவும் 18 வயது நிரம்பிய நித்தியின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் போகும்போது அவள் படும் பாட்டை பார்க்கையில் மிகவும் கஷ்டமாக இருக்கும் அவருக்கு. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று சும்மாவா சொன்னார்கள்? பிறந்ததில் இருந்தே வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்திருக்க ஒருவேளை நித்திக்கு இப்படியான ஆசைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். 13 வயது வரை செல்வ செழிப்பில் வளர்ந்தவளை திடீரென்று வறுமை தாக்கினால் என்னதான் செய்வது? ராசமணியின் கணவர் வெங்கடேசன் வைத்தியராக பணிபுரிந்தவர். கைராசிக்காரர் என்ற பெயர் எடுத்து இருந்ததாலேயே கை நிறைய சம்பாதித்தார். அதைவிட குடும்ப சொத்துக்களும் இருந்ததில் அவருக்கோ அவர் குடும்பத்துக்கோ பணத்துக்கு என்றுமே குறைவு வந்ததில்லை. அதனாலேயே அந்த பணம் இருக்கையில் அதை சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு வரவே இல்லை. அவருக்கு மட்டுமல்ல, கணவனை மலை போல நம்பி இருந்த ராசமணிக்கும் அது தோன்றாமலே போயிற்று. அன்று அவர் கொஞ்சமாவது சேமித்து வைத்திருந்தால் இன்று அவரின் மனைவி பிள்ளைகளுக்கு இந்த நிலை வந்திருக்காது. ஆனால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை நம்மால் கணிக்க முடியுமா என்ன? அப்படித்தான் ஒரு நாள் மிகவும் சிக்கலான ஆபரேஷன் ஒன்றை வெற்றிகரமாக முடித்துவிட்டு மகிழ்ச்சியோடு வீடு திரும்பிக் கொண்டிருந்தவரின் உயிரை வீதி விபத்து ஒன்று தனக்கு விருந்தாக்கிக் கொண்டது. அன்றிலிருந்து அவரின் குடும்ப நிலை தலை கீழாக மாறிப்போனது. வெங்கடேசன் உயிருடன் இருந்த காலத்தில் சொத்துக்களை பிரித்து கொள்ளலாம் என்று சொன்னபோது, நீங்கள்தான் அண்ணா எங்கள் சொத்தே என்று சொன்ன அவரின் சகோதரர்கள் மூவரும் அந்த அண்ணா இறந்ததுமே அடித்து பிடித்து சொத்துக்களை பிரித்து கொண்டார்கள். இதில் இன்று வரை ராசமணிக்கு புரியாத புதிராக இருப்பது, எவ்வளவோ சொத்துக்கள் இருந்தும் அவற்றை பிரித்த போது அவர்கள் குடியிருக்கும் இந்த வீடு மட்டுமே அவர்களுக்கு சொந்தமாக வந்தது எப்படி என்பதுதான். கேள்விகள் பல இருந்தாலும் அதை கேட்கும் தைரியமோ உரிமையோ அவருக்கு வழங்கப்படவில்லை. அப்போது பக்குவப்படாத 18 வயதில் இருந்த ரஞ்சனுக்கும் அவற்றை பிரித்தாராயும் முக்தி இருக்கவில்லை. அதைவிட கண்ணா ராசா என்று கொஞ்சம் 2 அத்தைகளையும் சித்தப்பாவையும் சந்தேகப்படவும் தோன்றவில்லை. ஏன் இந்த பெரிய வீடு அவர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்பதில் அப்போது அவனுக்கு பெருமையும் கூட. ஆனால் இன்று அவர்களின் சுயரூபங்களை அறிய அறிய தனக்குள் இறுகிக் கொண்டே போய்விட்டான். அவன் இயல்பாக சிரிப்பதை மறந்தே பல காலமாக இருந்தது. தகப்பனை இழந்துவிட்ட இந்த 5 வருடங்களில் அவன் அடைந்த இழப்புகள் எத்தனை, அவனுக்கு கிடைத்த அனுபவங்கள் எத்தனை. இதையெல்லாம் எண்ணி பார்த்த ராசமணிக்கு நெஞ்சே அடைத்துவிடும் போல் இருந்தது. ஆனாலும் தன்னை தேற்றிக் கொண்டார். அது அவருக்கு புதிதா என்ன? அவர்கள் இருவரினதும் மதிய உணவோடு வந்தவர், உன்னிடம் ஏதாவது பணம் இருக்கிறதா ரஞ்சன் என்று மகனிடம் கேட்டார். எவ்வளவு சிக்கனமாக இருந்தாலும் மாத கடைசி கையை கடித்தது. என்னிடம் எங்கே என்று மெல்லிய சினத்தோடு ஆரம்பித்தவன் தாயின் முகம் அவன் காட்டிய சினத்தில் கலங்குவதைக் கண்டு தன்னை அடக்கினான். பொறுங்கள், பார்க்கிறேன் என்றவன் தங்கையிடம் திரும்பி, வா என்று விட்டு வாசலை நோக்கி நடந்து கொண்டே தன்னுடைய பர்ஸை எடுத்து ஆராய்ந்தான். அதில் இருந்ததை பொறுக்கி கொடுத்துவிட்டு, இவ்வளவுதான் இருக்கிறது, ஏதும் அவசர தேவையா? முதலாளியிடம் முன்பணம் வாங்கவா என்று கேட்டான். கண்கள் கலங்கிவிடும் போல இருந்தது ராசமணிக்கு.
அவர் மகன் இன்னொருவரிடம் கடனுக்கு கை நீட்டுவதா? கை கட்டியே வேலை செய்கிறானாம் என்று துடித்த மனதை அடக்கி, சமையல் சாமான்கள் கொஞ்சம் வாங்க வேண்டும், அதுதான், இது போதும் என்றார். சரிம்மா, வருகிறோம் என்றவன் தன்னுடைய உணவு பையையும் எடுத்துக்கொண்டு மோட்டார் வண்டியில் தங்கையையும் ஏற்றிக்கொண்டு வேலைக்கு சென்றான். அவளை பள்ளிக்கூட வாசலில் இறக்கி விட்டுவிட்டு போகும்போது கவனமாக போ என்று தினமும் சொல்வதை இன்றும் சொல்லிவிட்டு தன்னுடைய கடைக்கு செல்லும் வழியில் வண்டியை விட்டான். சிரித்த முகத்தோடு செல்லும் பள்ளி மாணவர்களை பார்க்கையில் அவன் முகத்தில் ஏக்கம் படர்ந்தது. அவனும் முன்னொரு காலத்தில் இப்படித்தானே? அப்போதெல்லாம் சோகம் என்றால் என்னவென்று அறிந்திருப்பானா? கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியுமா? ஏன் இந்த வறுமை, வெறுமை, இயலாமை, கோபம், ஆத்திரம், இறுக்கம் என்று எதையுமே அவன் அறிந்ததில்லையே. இன்று மனதின் இறுக்கம் முகத்தில் தெரிய நிமிர்ந்தவனின் பார்வையில் எதிரில் வந்து கொண்டிருந்த சாதனா பட்டாள். அவனின் பெரியத்தை, மல்லிகாவின் மகள். அவனை கண்டும் காணாதது போல செல்பவளை பார்த்து அவன் முகம் கல்லாக இறுகியது. ஒரு காலத்தில் ரஞ்சன் மச்சான் என்றபடி அவன் பின்னாலேயே சுற்றியவள். உங்களுக்குத்தான் என்னை திருமணம் செய்து வைப்பார்களாம், உண்மையாகவா ரஞ்சன் மச்சான் என்ற இமைகளை படபடவென்று கொட்டியபடி கேட்டவள். அந்த பார்வையிலேயே அவனை விறுவிறுக்க வைத்தவள். உள்ளுக்குள் மலர்ந்த பெருமையோடு, உன்னை நான் கட்ட மாட்டேன் போ என்று அவனை பொய்யாக சொல்ல வைத்தவள். பெற்றவரை இழந்து பரிதவித்து நின்ற பொழுது ஆறுதல் தேடி அலைந்த அவன் விழிகளை கண்டுவிட்டு அலட்சியமாக முகத்தை திருப்பிக் கொண்டவள். வெங்கடேசன் இறந்தபோது அவன் உயர்தர பரீட்சையை முடித்திருந்தான். வேதனையோடு நாட்கள் கடக்க நல்ல மதிப்பெண்களோடு பரீட்சையில் தேர்ச்சி அடைந்ததில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடமும் கிடைத்தது அவனுக்கு. அதுவும் அவனது அப்பாவை போலவே மருத்துவனாக ஆசைப்பட்டவனுக்கு மருத்துவ சீற்றே கிடைத்தது இன்னும் மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தில் ஓரளவுக்கு தந்தையின் இறப்பில் இருந்து மீண்டு மகிழ்ச்சியோடு படிக்க சென்றான். அதன் பிறகு வந்த 2 வருடங்கள் மிக நன்றாகத்தான் சென்றன. அவனுக்கு பிடித்த படிப்பு, புதிய சூழல், புதிய நண்பர்கள் என்று அவன் நாட்கள் கடந்தன. அப்போதெல்லாம் விடுமுறைக்கு வீட்டுக்கு வருபவன் அத்தைகளின் வீட்டுக்கோ சித்தப்பாவின் வீட்டுக்கோ போகலாம் என்றால் தாய் எதையாவது சொல்லி தடுத்து விடுவார். ஏன் என்கிற கேள்வி எழுந்தாலும் அதை அவன் ஆழமாக யோசித்தது இல்லை. 2வது வருட கடைசியில் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தவனின் வாழ்க்கை மீண்டும் ஒரு முறை தலைகீழாக மாறிற்று. அன்று மாலை ராசமணி நித்தியுடன் கோயிலுக்கு சென்றுவிட தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தவனை வீட்டு தொலைபேசி தொல்லை செய்தது. எடுத்த காதில் வைத்தவனின் தலையில், தம்பி, அம்மாவிடம் வரும் மாதத்துக்கு முன்னால் நகைகளுக்கு வட்டியை கட்ட சொல்லுங்கள், இல்லாவிட்டால் எல்லாமே ஏலத்துக்கு வந்துவிடும் என்ற குண்டை இறக்கினார். அந்த பக்கம் பேசிய நகை அடகு வைக்கும் கடைக்காரர். என்ன நகை, என்ன வட்டி என்று ஒன்றும் புரியாமல் குழம்பி நின்றவனின் பார்வையில் கோயிலில் இருந்து வந்த தாயின் வெறும் கழுத்தும் கைகளும் அப்போதுதான் பட்டது. அதோடு இந்த நேரம் டியூஷன் சென்றிருக்க வேண்டிய தங்கை வீட்டில் இருப்பதும். அதன் பிறகே வீட்டையும் தாயையும் தங்கையையும் ஆராய்ந்தவனின் விழிகளில் வாடி வதங்கி நின்ற தாயின் முகம் முதல் வெறுமையாக இருந்த சமையலறை வரை பட்டது. பட்ட நொடி உள்ளத்தால் துடி துடித்துத்தான் போனான். இதை இவ்வளவு நாட்களாக கவனிக்காமல் விட்டோமே என்று மருகினான். அவனுக்காக அவர்கள் கஷ்டப்பட்டார்களா? அம்மாவையும் தங்கையையும் இப்படி கஷ்டப்பட விட்டுவிட்டு அத்தைகளும் சித்தப்பாவும் என்ன செய்கிறார்கள் என்று கோபத்துடன் அவர்கள் வீட்டுக்கு சென்றவனை அங்கிருந்த ஒருவர் கூட வரவேற்காதது அடுத்த அதிர்ச்சியாக இருந்தது. இவர்கள் எல்லாம் அவன் சொந்தம்தானா? முன்னர் பாசத்தை மட்டுமே கொட்டிய அந்த மனிதர்கள் தானா என்கிற பெரும் சந்தேகமே எழுந்தது. அப்போது பெரும் சிரமப்பட்டு தனிமையில் சாதனாவை சந்தித்து, என்ன சது, நீயாவது அம்மாவையும் நித்தியையும் பார்த்து கொள்ள கூடாதா என்று மனத்தாங்கலோடு கேட்டான். வருங்காலத்தில் அவனது மனைவியாக போகிறவள் அல்லவா? அந்த உரிமையில் வந்திருந்தது அந்த மனத்தாங்கல். அலட்சியமாக அவனை பார்த்து, அதென்ன நீயாவது என்று கேட்கிறீர்கள்? நான் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியா
என்று கேட்டாள் அவள். விளையாடாதே சது, என் வருங்கால மனைவி நீதானே, அம்மாவை கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னது, நான் உங்கள் வருங்கால மனைவியா? கனவு காணாதீர்கள், என் அப்பா எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை பார்க்கப் போகிறார் என்றாள் எள்ளலும் பெருமையும் குரலில் மிதக்க. அதை கேட்டவனுக்கு ஆத்திரமாக வந்தது. இவ்வளவு நாளும் என் பின்னால் சுற்றினாயே, அது எதற்கு? என்னிடம் இருந்த பணத்துக்காகவா என்று சீறினான். ஒரு நொடி அவள் முகம் கன்றியது. உடனேயே நிமிர்ந்து, அப்போதெல்லாம் என்னை கட்ட மாட்டேன் என்று சொன்ன நீங்கள் இன்று வந்து வருங்கால மனைவி என்கிறீர்களே, என்னிடம் உள்ள பணத்துக்காகவா ரஞ்சன் என்று திமிராக அவன் கேட்ட கேள்வியையே திருப்பி கேட்டாள் அவள். ரஞ்சன், மச்சான் என்கிற சொற்பதம் காணாமல் போயிருந்தது. சொற்பதம் மட்டுமல்ல, சொந்தமும் என்று தெளிவாக புரிந்து போயிற்று அவனுக்கு. திரும்பவும் பணம் சம்பாதித்து உன்னையே கட்டி காட்டுகிறேனடி என்ற மனதால் உறுதி பூண்டான். ஆத்திரத்தோடு முறைத்து பார்த்தவனிடம் ஏளனமிக்க வெட்டும் பார்வை ஒன்றை அலட்சியமாக வீசினாள் சாதனா. கோபத்தில் கையை நீட்டி விடுவோமோ என்று பயந்து விறு என்று திரும்பி வந்து விட்டான். அன்றோடு அவன் படிப்பும் நின்று போனது. கனவுகளும் மூட்டை கட்டப்பட்டு ஒரு மூலைக்கு தள்ளப்பட்டது. வேலை தேடியாக வேண்டிய கட்டாயம். எங்கே, என்ன வேலை தேடுவது, அதை எப்படி தேடுவது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. வழி தெரியாது விழி பிதுங்கி நின்றவனுக்கு போன இடமெல்லாம் கிட்டியது தோல்வியே. படித்து முடித்தவனுக்கே வேலை கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்க, படிப்பை இடையில் நிறுத்தியவனுக்கு? அவர்களுக்கு தெரிந்த ஒருவர் அவன் இப்போது வேலை செய்யும் ரிபோக் செருப்புகள் விற்கும் கடைக்கு ஆட்கள் வேலைக்கு வேண்டுமாம், போகிறாயா என்று கேட்டபோது அவனுக்கு கண்மண் தெரியாத கோபம்தான் வந்தது. நான் என்ன அந்த அளவுக்கு கேவலமானவனா? போயும் ஒரு செருப்பு கடையில் வேலை செய்யும் அளவுக்கு என்று ஆத்திரப்பட்டான். நாட்கள் இப்படியே கடக்க நகைகள் எல்லாம் அடகு கடைக்காரனுக்கே சொந்தமாகி போக, இனி விற்றோ அடகு வைத்தோ சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை என்கிற நிலை. வாழ்க்கையே வெறுத்தது. செத்து விடலாமா என்று கூட யோசித்தான். அப்போது அவன் அருகில் வந்தமர்ந்த தங்கையை பார்த்ததும் கண்களில் நீர் துளிர்த்தது அவனுக்கு. அவனும் இறந்துவிட்டால் தங்கைக்கும் தாய்க்கும் யார் துணை? இல்லை, நான் அழக்கூடாது, வாழ்ந்து காட்டுகிறேன், முன்னுக்கு வந்து காட்டுகிறேன் என்று வைராகியமாக முடிவை எடுத்தான். நீ ஒரு மருத்துவனாகி ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன தந்தையின் கனவு என்ன ஆவது என்று கேட்டது உள்ளம். ஏழைகளுக்கு சேவை செய்ய யாரும் வருவார்கள், என் குடும்பத்தை பார்த்து கொள்ள நான் மட்டும்தானே இருக்கிறேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். அடுத்த நாளே அந்த மனிதரை தேடி சென்று செருப்பு கடை வேலைக்கு சம்மதித்தான். என்னதான் முடிவை எடுத்துவிட்டாலும் கடை வாசல் படியை மிதிக்கையில் இப்படியே திரும்பி ஓடிவிட்டால் என்ன என்றுதான் தோன்றியது அவனுக்கு. அந்த அளவுக்கு வலித்தது. தூணாக நின்ற தந்தையின் இழப்பை பல மடங்காக அந்த நொடி உணர்ந்தவன் பல்லை கடித்து கொண்டு வேலைக்கு சேர்ந்தான். ஓடிற்று. தோ கண்ணை மூடி திறக்க முதல் 3 வருடங்கள் மிக வேகமாக ஓடிற்று. ஆனால் அவன் நினைத்தது போன்று முன்னுக்கு வரத்தான் முடியவில்லை. காலை 8 மணிக்கு தொடங்கும் வேலை இரவு 8 மணிக்கு முடியும் என்பது பேச்சாக இருந்தாலும் அந்த முடியும் நேரம் 9, 10, 11, ஏன் நடுஜாமம் 12 கூட ஆனதுண்டு. ஒரே ஒரு ஆறுதல், நல்ல சம்பளம். இவர்கள் இன்னும் 5 செருப்பு கடைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பதாலோ என்னவோ வேலை செய்பவர்களுக்கு மனம் நோகாத அளவுக்கு இருந்தது அவர்கள் கொடுக்கும் சம்பளம். ஆனால் முன்னேற துடிக்கும் அவனுக்கு அது போதாதே. வண்டியை கொண்டு வந்து கடைக்கு முன்னால் நிறுத்தியவனது மனம் என்றும் போல இன்றும் கொந்தளித்த போதும் இன்று சற்று அதிகமாகவே சஞ்சலப்பட்டது. சாதனாவை நீண்ட நாட்களுக்கு பிறகு கண்டதனால் அப்படி இருக்கிறது போலும் என்று எண்ணிக்கொண்டே உணவு பையுடன் கடைக்குள்ளே காலடி எடுத்து வைத்தான். இதயரஞ்சன், இங்கே வாருங்கள் என்று சற்று அதிகாரமாக அழைத்தது ஒரு பெண் குரல். அந்த அதிகார தொனியே ஒருவித எரிச்சலை கொடுத்தது என்றால் அவனது முழு பெயரை சொல்லி அழைத்தது சினத்தை கொடுத்தது. அதையெல்லாம் முதலாளி வர்க்கத்திடம் தொழிலாளி வர்க்கம் காட்டவா முடியும்?
பொறுமையை கடைபிடித்தபடி அவன் திரும்பி பார்க்க 4-5 பெண்கள் புடைசூழ நின்று கொண்டிருந்தாள் சித்ரயாழி. முகத்தில் எந்த உணர்வுகளையும் காட்டாது அவர்களை நெருங்கியவனிடம் ஒரு செருப்பை நீட்டிக்காட்டி, இதில் சைஸ் 38 இங்கே இல்லை, உள்ளே இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்றாள் சித்ரா. அவள் நீட்டியதை கையில் வாங்காது பார்த்துவிட்டு, இருக்கிறது என்று சுருக்கமாக சொன்னவன் திரும்பி உள்ளே நடந்தான். அவன் போவதையே பார்த்தபடி, என்னடி முதலாளியின் மகள் நீ? உன்னை பார்த்து ஒரு சிரிப்பில்லை, ஒரு பணிவில்லை, இருக்கிறது என்று மட்டும் திமிராக சொல்லிவிட்டு போகிறான். செருப்பை கொண்டு வருவானா அல்லது அதற்கு இன்னொருவனை கூப்பிட வேண்டுமா என்று கேட்டாள் அவள் தோழி ராகினி. அவன் அப்படித்தான், யாரிடம் அதிகமாக பேச மாட்டான். ஆனால் பார், செருப்பை கொண்டு வந்து தருவான், வேலையில் கெட்டிக்காரன் என்று உறுதியாக சொன்னவளிடம், என்னடி சித்து, அவனை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாயே, என்ன விசேஷம் என்று குறுகுறுப்போடு கேட்டாள் ராகினி. அதுதானே என்று கோரஸ் பாடின மீதி குரல்கள். அவள் வரும் வரை சும்மா இருக்க முடியாமல் குதிகாலில் நின்றபடி கீழ்த்தட்டில் இருந்த இன்னொரு செருப்பை எடுத்து மேலே இருந்த செருப்பை தட்டி கீழே வைக்க முயன்றாள். கீழே விழ வைக்க முயன்றாள். கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது, இன்னும் கொஞ்சம் மலமாக தட்டிடி என்றாள் ராகினி. அவளின் பேச்சை கேட்டு அந்த ஷெல்ஃபை ஒரு கையால் இறுக்கி பிடித்தபடி இன்னும் எம்பி தட்டியவள் தடுமாறி விழ பார்த்தாள். அப்படி விழுந்து விடாமல் இருக்க சட்டென்று 2 கைகளாலும் அந்த ஷெல்ஃபை இறுக பற்றி கொண்டு அதன் மேலேயே சாய்ந்தாள் சித்ரா. எந்த பிடிமானமும் இல்லாமல் கடையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த ஷெல்ஃப் அவள் சாய்ந்ததில் ஆட்டம் கண்டது. இப்போது அது விழுந்துவிடப் போகிறதே என்று பதறி அதை இறுக பற்றி விழாமல் தடுத்தவள், அப்பாடி, விழவிடாமல் பிடித்து விட்டேன் என்றாள் மூச்சு வாங்கியபடி. ஆனால் ஷெல்ஃபின் மேலே இருந்த அட்டை பெட்டி ஒன்று ஆட்டம் கண்டு மெல்ல மெல்ல கீழே நழுவிக் கொண்டிருந்தது. அதை கவனியாமல், போடி, உன் பேச்சை கேட்டு செருப்பை தட்ட போய் கீழே விழுந்திருப்பேன், நல்ல காலம் தப்பிவிட்டேன் என்றாள் ராகினியிடம். அதுதான் விழவில்லையே, விடு, அதோ மகி ஏணி கொண்டு வருகிறாள் என்ற ராகினியும் அதை கவனிக்கவில்லை. ஆனால் சித்ரா சொன்ன செருப்பை எடுத்துக்கொண்டு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த ரஞ்சன் அதை கண்டுவிட்டான். அந்த பெரிய பெட்டி அவள் தலையில் விழுந்துவிடப் போகிறதே என்று பதறி, ஏய் தள்ளு என்று கத்தியபடி அவளை நோக்கி ஓடி வந்தான் அவன். அந்த ஏயில் அதிர்ந்து, அப்பாவின் கடையில் வேலை செய்யும் ஒருவன் அவளை மரியாதை இல்லாமல் அழைப்பதா என்கிற ஆத்திரத்தோடு திரும்பி பார்த்தவளின் விழிகள் அவனை முறைத்தது. நீ சொல்லி நான் கேட்பதா என்கிற வீம்புடன் நின்ற இடத்திலேயே நின்றாள். வேகமாக ஓடி வந்து, கண் என்ன குருடா உனக்கு, அந்த பெட்டி உன்மேல் விழப்போகிறது என்று இறைந்தவன் அவளின் கையை பிடித்து வேகமாக இழுத்தான். அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவள். அவன் அவள் கையை பிடித்ததே அதிர்ச்சி என்றால், வேகமாக அவன் இழுத்ததில் அவள் முன் பக்க மேனி அவனோடு சென்று மோதியது பேரதிர்ச்சியாக இருந்தது. அதில் பெட்டி உன்மேல் விழப்போகிறது என்று அவன் சொன்னதோ அல்லது சத்தத்துடன் விழுந்த பெட்டியோ அவள் மூளையில் உரைக்கவே இல்லை. அவன் சொன்ன ஏயும், உன் கண் என்ன குருடா என்று கேட்டதும் கையை பிடித்து இழுத்ததும் அவள் சென்று அவனோடு மோதிக்கொண்டதும் என்று நடந்த அனைத்தும் அதிக ஆத்திரத்தை கிளப்ப, அந்த ஆத்திரம் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி பளார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள் சித்ரா. விழுந்த அறையில் நொடியில் திக் பிரமை பிடித்து நின்று விட்டான் ரஞ்சன். கடையில் இருந்த அத்தனை பேரும் பார்க்க அவள் அடித்தது பெருத்த அவமானத்தை கொடுத்தது அவனுக்கு. வெறுப்பும் ஆத்திரமுமாக அவளை முறைத்தவன் பிடித்திருந்த அவளது கையை உதறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக நகர்ந்தான். ஏண்டி அவன் அடிச்ச லூசு, அந்த பெட்டி உன் தலையில விழுந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் என்று கடிந்தாள் ராகினி. அதற்காக என் கையை பிடித்து இழுக்கலாமாடி, தீமிர் பிடிச்சவன் நான். அவன் மீது ச்ச என்று அவமானமும் ஆத்திரமுமாக குமுறினாள் சித்ரா. அவளுக்கு அவனோடு மோதியதை ஜீரணிக்கவே முடியவில்லை. அவர்கள் பேசிக்கொண்டது அத்தனையும் காதில் விழ அந்த பக்கம் சென்றவனின் முகம் ஆத்திரத்திலும் அவமானத்திலும் கன்றி சிவந்திருந்தது. நடந்தது எல்லாம் பார்த்திருந்த அங்கு வேலை செய்யும் கண்ணன், விடு ரஞ்சன், ஏதோ தெரியாம கோபத்துல செஞ்சுட்டா, இந்தா
நீ கொஞ்சம் தண்ணீரை குடி என்று அவனை ஆசுவாசப்படுத்தி தண்ணீரை நீட்டினார். ஆத்திரத்தோடு வேண்டாம் என்பதாக கையை காற்றில் விசிக்கிவிட்டு தனிமையில் சென்று நின்று கொண்டவனுக்கு உள்ளம் கொதித்தது. அத்தனை பேர் முன்னாலும் அவனை அவமானப்படுத்தி விட்டாளே. அவனை அறைந்தவளை இழுத்து வைத்து கன்னம் கன்னமாக அறைய வேண்டும் போல் வெறி வந்தது. அப்படி அறைந்தால் வேலை போய்விடுமே என்று நினைத்த மாத்திரத்தில் எழுந்த இயலாமையும் சுய பச்சாதாபமும் மிகுந்த வெறுப்பை கொடுக்க சுவரில் ஓங்கி குத்தியவனுக்கு கை வலிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு கொதித்து கொண்டிருந்தான். அந்த மனக்கொதிப்பு அடங்கும் முன்பே அவனை நோக்கி மிக கோபமாக வந்தார் சந்தானம், சித்ராவின் அப்பா. அங்கிள் என்றவனை மேலே பேச விடாது கையை நீட்டி தடுத்தவர் கடைக்கு வெளியே கையை நீட்டி, வெளியே போ, இனிமே என் கடையில் உனக்கு வேலை இல்லை என்று அவன் கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக சீறினார். அதை கேட்டவனுக்கு பெரும் திகைப்பாக இருந்தது. எந்த தவறும் செய்யாமலேயே கன்னத்தில், அதுவும் ஒரு சிறு பெண்ணின் கையால் அடிவாங்கி விட்டோமே என்று குமரிக் கொண்டிருந்தவன் அவளை திருப்பி அடிக்காமல் வந்ததற்கு காரணமே இந்த வேலை பறி போய்விடக் கூடாது என்பதுதான். அப்படி இருக்க சந்தானம் உனக்கு இனி இங்கே வேலை இல்லை என்று சொன்னதை கேட்டு அதிர்ந்துதான் போனான். நியாயம் இல்லாது நடக்கும் மனிதர் அல்ல அவர். நான் தான் இந்த கடையின் முதலாளி என்கிற பெருமை இல்லாது அவரை யாரும் பாஸ் என்று அழைப்பதை கூட விரும்பாதவர். எல்லோரும் அவரது வயதுக்கு ஏற்ப அங்கிள் அல்லது அண்ணா என்றுதான் அழைப்பார்கள். அப்படியான ஒருவர் நடந்தது என்ன என்று அவனிடம் கேட்காது வேலையை விட்டு தூக்கியது வேதனையை கொடுத்தது என்றால் ஒருவித கர்வத்தோடும் ஏளனத்தோடும் அவனை பார்த்து கொண்டு நின்ற சித்ராவை பார்த்து அவனுக்குள் வன்மம் சூழ்ந்தது. இதற்கெல்லாம் காரணம் அவனது ஏழ்மைதானே. அந்த ஏழ்மையையும் அதனால் உண்டான இயலாமையையும் எண்ணி மனதுக்குள் நொந்தபடி, நடந்தது என்ன என்று தெரியாமல் முடிவு எதையும் எடுக்காதீர்கள் அங்கிள் என்றான் ரஞ்சன். எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. முதலில் வெளியே போ, என் கண் முன்னால் நிற்காதே. நல்லவன் என்று நம்பி வேலைக்கு சேர்த்ததற்கு நல்ல வேலை பார்த்தாய். இருக்கிற கோபத்தில் அடித்தாலும் அடித்து விடுவேன். என்னிடம் வேலை செய்த ஒருவனை அடிக்க கூடாதே என்று பார்க்கிறேன். உன் சம்பளத்தை கணக்கு பார்த்து கண்ணனிடம் கொடுத்து விடுகிறேன், வாங்கிக்கொள். இப்போது போ வெளியே என்றவர் அவன் முகம் பார்க்கவும் பிடிக்காதவராய் வெறுப்போடு முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றார். அந்த கடையில் வேலை செய்யும் அத்தனை பேரின் முன்பும், அதைவிட சித்ரா அவளின் தோழிகள் எல்லோரும் வேடிக்கை பார்க்க, அவர் செய்த அவமதிப்பில் அனைவர் முன்னாலும் கூனி குறுகி நின்றான் ரஞ்சன். எல்லோரும் அவனை கீழ்த்தரமானவனாக பார்ப்பது போல் இருந்தது. யார் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. வாழ்க்கையே வெறுத்தது. இப்படியே மண்ணுக்குள் புதைந்து போனால் என்ன என்று கூட தோன்றியது. அந்த அளவுக்கு அவமானமாக உணர்ந்தான். குனிந்த தலை நிமிராது அவமானத்தில் கஞ்சிவிட்ட முகத்தோடு கடையை விட்டு வெளியேறப் போனவனை ஓடி வந்து மறித்தார் கண்ணன். ரஞ்சன், கொஞ்சம் பொறு. அவருக்கு நடந்தது முழுவதும் தெரிந்திருக்காது. சித்து தவறாக சொல்லியிருப்பாள். நீ கொஞ்சம் பொறுடா, நான் அவரிடம் போய் நடந்ததை சொல்லிவிட்டு வருகிறேன் என்றான் அவன் கையை பிடித்து கெஞ்சலாக. அவர் பிடித்த கையை விடுங்கண்ணா என்று உதறி விடுவித்தவன் கோபத்தோடு விறுவிறுவென்று வெளியேறினான். அவன் குடும்ப நிலையை கண்ணன் அறிவார். கோபத்தில் வெளியேறும் அவன் அது தணிந்ததும் வேலைக்கு படப்போகும் கஷ்டத்தை நினைத்து பார்த்தவர் ஒரு வேகத்துடன் சந்தானத்தை தேடி சென்றார். அங்கே தன்னை அவமதித்த ரஞ்சனை வேலையை விட்டே தூக்கிவிட்ட மகிழ்ச்சியோடு தோழிகளோடு சேர்ந்து குளிர்மானம் அருந்திக் கொண்டிருந்தாள் சித்ரயாழி. உள்ளே கோபத்தோடு வந்த கண்ணனை புருவம் சுருக்கி கேள்வியாக பார்த்தார் சந்தானம். அவரை தொடர்ந்து அங்கிருந்த எல்லோரும் கண்ணனை பார்க்க, என்னம்மா சித்ரா, இப்படி செய்துவிட்டாய்? உனக்கு அவன் நல்லதுதானே செய்தான். நீயானால் வேலையை பறித்து அவன் வயிற்றில் அடித்து விட்டாயே என்றார் அவர் அவளிடம் கண்டன குரலில். நெடுங்காலமாக அங்கே வேலை செய்பவர் என்பதாலும் சிறு வயதிலிருந்தே சித்ராவை அறிந்தவர் என்பதாலும் உரிமையோடு கோபப்பட்டார் கண்ணன். பிறகு சந்தானத்தின் பக்கம் திரும்பி, நீங்களும் என்ன நடந்தது என்று முழுமையாக விசாரிக்காமல் அவனை வேலையில் இருந்து தூக்கிவிட்டீர்களே அண்ணா. இனி அவன் வேலைக்கு என்ன செய்வான் என்று யோசித்தீர்களா என்றார் மனத்தாங்கலுடன்.
அப்போ அவன் என் மகளின் கையை பிடித்து இழுத்தது சரி என்கிறாயா கண்ணா என்று நிதானமாக சந்தானம் கேட்டபோதும் அவர் குரலில் கோபம் குறையாமலே இருந்தது. அவருக்கு பதில் சொல்லாமல் சித்ராவின் புறம் திரும்பினார் கண்ணன். சும்மா நின்ற உன்னையா கையை பிடித்து இழுத்தான் அவன்? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சில வினாடிகள் தடுமாறிய போதும் அவன் என்னை மரியாதை இல்லாமல் ஏ என்று கூப்பிட்டான். போதாததற்கு கையை வேறு பிடித்து இழுத்தான் என்று கண்ணனை பார்த்து சொன்னவள் தான் அவனோடு சென்று மோதியதை சொல்ல முடியாமல் முகம் கஞ்ச தலையை குனிந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.